சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நுங்கு பாயசம் பார்க்க போகிறோம். நல்லா கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு இந்த தோலை எடுத்துக்கலாம். 5 நுங்குக்கு ஒரு 3/4 லிட்டர் பால் நான் கரெக்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். பாதாம் பிசின்னு எடுத்துருக்கிறேன். இது போட்டால் நல்லா நுங்கு மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நுங்கு மாதிரி அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கிறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் பாதாம் பிசின்னு எடுத்துக்கிறேன். பாதாம் 10, முந்திரி 10. இதை நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யே போதும். 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த 3/4 லிட்டர் பால் நான் 1/2 லிட்டர் பாலாக நல்லா வத்த வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இந்த நுங்கை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக தான் இருக்குது. இதோட சேர்த்துக்கலாம் நுங்கு. பாதாம் பவுடரும் முந்திரி பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் ரெடி பண்ணுறது கரெக்டாக 10 நிமிஷம் தான். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம், நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக பாதாம் பிசின்னு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நான் 4 ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். பாயசம் 10 நிமிஷத்தில் ஒரு நுங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா இந்த பாதாம் முந்திரிலாம் அரைச்சி போட்டிருக்கறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.